ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் அப்புறம் அமேசானில் அது போக நிறைய வெப்சைட்லையும் ஆஃபர்ஸை கொண்டு வராங்க. நிறைய பேர் அதில் மொபைல் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுலேயும் நிறைய பேரோட பட்ஜெட் 10,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் இருக்குது. அதனால நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்துட்டு இருக்கு, ரெட்மி நோட் 7 எடுக்கவா ரியல்மி 5 எடுக்கவா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த வீடியோவில் ரெட்மி நோட் 7 எடுக்கலாமா அல்லது ரியல்மி 5 எடுக்கலாமா அல்லது அதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கிற விவோட விவோ U10 இந்த மொபைலை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளாவது கவனிப்போம் அப்படின்றதுக்காக அதையும் கம்பேர் பண்ணி இருக்கிறதுல எது பெஸ்ட், மூணையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இருக்கிறதுல எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத முழுசாக பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி அமேசான், ஃப்ளிப்கார்ட் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஆஃபர்ஸாக கொண்டு வராங்க. அதனால நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், உங்களோட அமௌண்ட்டை எப்படி சேவ் பண்ணி பொருட்கள் வாங்குறது அப்படின்ற மாதிரி. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்க, அதில் உள்ள டூல்ஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அமௌண்ட் சேவ் ஆகும் அப்படின்றத மாற்றம் இல்லை. அதனால் அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ பட்டன்லையும் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த வகையில் எப்பவும் போல் நம்ம டிஸ்பிளேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெட்மி நோட் 7S டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.3 inches ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனும் இருக்குது. இதுவே ரியல்மி 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசாக 6.5 inches டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வெறும் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான். அது மட்டும் இல்லாமல் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3+ ப்ரொடக்ஷன் தான் இருக்குது. இதுவே விவோ U10 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க 6.35 inches HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் இருக்கா அப்படின்னா அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ டிஸ்பிளேல எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரியல்மி 7S தான் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ரியல்மி 7S இங்கே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை தட்டிட்டு போகிறாங்க. அப்புறம் பேக் அப்படின்னு பார்க்கும்போது ரியல்மி 5 அப்புறம் விவோ U10 ரெண்டுலேயுமே பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெட்மி 7S அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகான கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டும் கண்டிப்பாக ரியல்மி 7S தான் போகுது. அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா மொபைலுக்குமே பேக்கில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ராசஸரில் தான் ரெட்மி 7S விட ரியல்மி 5 அப்புறம் விவோ U10 நல்லா பண்ணியிருக்காங்க. ரெட்மி நோட் 7Sல ஸ்னாப்டிராகன் 660 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரியல்மி 5 விவோ U10 ரெண்டுலேயுமே ஸ்னாப்டிராகன் 665 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 660 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 நானோமீட்டர் ப்ராசஸில் பில்ட் பண்ண ப்ராசஸர். ஆனால் 665 அப்படின்றது 11 நானோமீட்டர் ப்ராசஸில் பில்ட் பண்ண ப்ராசஸர். மற்றபடி எல்லாமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது, பெருசான வித்தியாசம் இல்லை. இங்கே GPU அப்படின்னு பார்க்கும்போது 660ல Adreno 512 GBயும் 665ல Adreno 616 GBயும் கொடுத்துருக்காங்க. அது போக மற்ற எல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பெரிய வித்தியாசம் அப்படின்ற மாதிரி இல்லை, எல்லாமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது. கிளாக் ஸ்பீடில் கூட சொல்கிற அளவுக்கு வித்தியாசம் இல்லை. ஸோ ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அந்த நானோமீட்டர் தவிர நானோமீட்டர் கம்மியாக இருக்கிறதுனால இங்கே ஸ்னாப்டிராகனோட 665 கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இங்கே 665க்கு ஒரு பாயிண்டை கொடுப்போம். அடுத்து கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இங்க ரெட்மி நோட் 7Sல சாம்சங்கோட ISOCELL GM1 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. 48 MP கேமரா கொடுத்திருக்காங்க f1.8 அப்படின்ற அபர்ச்சர் சைஸ்ல. செகண்டரிக்கு 5 MP டெப்த் சென்சார் f2.4 அப்படின்ற அபர்ச்சர் சைஸ்ல கொடுத்திருக்காங்க. இதுவே ரியல்மி 5 Pro அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க, இதுல 4 கேமரா செட்டப் இருக்கு. ஆமா, இதுல ஒரு கேமரா 12 MP f1.8 அப்படின்ற அபர்ச்சர் சைஸ்லயும், ரெண்டாவது கேமரா 8 MP வைட் ஆங்கிள் சென்சார் f2.2 அப்படின்ற அபர்ச்சர் சைஸ்லயும், அது போக 2 MP டெப்த் சென்சார் 2 MP மேக்ரோ லென்ஸ் ரெண்டுமே f2.4 அப்படின்ற அபர்ச்சர் சைஸ்லயும் அவைலபிளா இருக்கு. விவோ U10 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல ட்ரிபிள் கேமரா செட்டப் 13 MP f2.2 அபர்ச்சர் சைஸ்லயும், 8 MP வைட் ஆங்கிள் f2.2 அபர்ச்சர் சைஸ்லயும், 2 MP டெப்த் சென்சார் f2.4 அபர்ச்சர் சைஸ்லயும் அவைலபிளா இருக்கு. 3 கேமரால எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எனக்கு 4 கேமரா வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரியல்மி 5 Pro ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஆனா எனக்கு ஒரு நல்ல கேமரா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெட்மி நோட் 7S சூப்பரான கேமராவா இருக்கும். அதுவும் அந்த 48 MP கேமரா எல்லாரும் ஆசைப்படுற ஒரு கேமராவோட ஒரு நல்ல கேமராவே இருக்கும். ஆனா ரெட்மி நோட் 7Sல உங்களுக்கு 4K சப்போர்ட் கிடையாது, 4K வீடியோ ஷூட் பண்ண முடியாது. ரியல்மி 5ல உங்களால 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும். வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இதை கவனிச்சுக்கோங்க. மற்றபடி கேமரா குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நோட் 7S ஒரு பாயிண்டை தட்டிட்டு போறாங்க. ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரெட்மில ரியல்மில ரெண்டுலையுமே ஒரே கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 13 MP கேமரா. இதுவே விவோ U10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அடுத்து பேட்டரியில தான் விவோ கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்க விவோ 5000 mAh பேட்டரியோட 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸ்ல ப்ரொவைட் பண்றாங்க. ரியல்மி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்து சார்ஜர் எதுவுமே பாக்ஸ்ல கொடுக்கல. ஆனா ரெட்மி நோட் 7S அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு குவிக் சார்ஜிங் 4 வரைக்கும் சப்போர்ட்டோட 4000 mAh தான் பேட்டரி கொடுக்குறாங்க. 4000 mAh உங்களுக்கு ஒரு மைனஸா தெரிஞ்சாலும் இதுல டைப் சி போர்ட் இருக்கு, மற்ற ரெண்டுலையும் மைக்ரோ USB போர்ட் தான் இருக்கு. அது மாதிரி குவிக் சார்ஜிங் 4 சப்போர்ட் உள்ள சார்ஜர் வாங்குனீங்க அப்படின்னா உங்களால ஸ்பீடா சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த 5000 mAh பேட்டரியோட 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் தந்திருக்கிறதுனால மட்டும் விவோ U10 வாங்கிடுவீங்களா அப்படின்றத நீங்க கமெண்ட்ல
சொல்லுங்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை மூணையும் கம்பேர் பண்ணும்போது 4000 mAh பேட்டரி கொடுத்து குயிக் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுற ரெட்மியை செலக்ட் பண்ணலாம், அல்லது 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்கிற ரியல்மி 5 ப்ரோவை சப்போர்ட் பண்ணலாம். அதுதான் எனக்கு பெஸ்ட் அப்படின்னு தோணுது. அப்புறம் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ரெட்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா MIUIலையும், ரியல்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் ஓஎஸ்லையும், விவோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபன் டச் ஓஎஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. இதில் மூணில் எது வேணும் அப்படின்றது உங்களோட ப்ரிஃபரன்ஸை பொறுத்தது இருக்குது. அடுத்து சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்க்கும்போது ரெட்மியில் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டும், ரியல்மி விவோவில் ட்ரிபிள் சிம் ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே யோசிக்கவே வேண்டாம், ட்ரிபிள் சிம் ஸ்லாட் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஏன்னா கம்மி இன்டர்னல் மெமரி வேரியன்ட் எடுக்கும்போது நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு போடுற ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். இப்போ ப்ரைஸை பார்த்துட்டு அடுத்து ஒரு முடிவுக்கு வரும் எந்த மொபைல் எடுக்கலாம் அப்படின்றத. ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இன்டர்னல் மெமரி ரேம் வேரியன்ட் ரெண்டையும் பார்க்கணும். ரெட்மியில் 3GB 32GB இன்டர்னல் மெமரி வேரியன்ட் 10,000 ரூபாய்க்கும், 4GB 64GB இன்டர்னல் மெமரி வேரியன்ட் 12,000 ரூபாய்க்கும் அவைலபிளாக இருக்கும். இப்போ ஆஃபர் காரணமாக இறங்கி வந்திருக்காங்க. 3GB 32GB 9,000 ரூபாய்க்கும், 4GB 64GB 10,000 ரூபாய்க்கும் கொண்டு வந்திருக்காங்க. ரியல்மி இவங்க 3GB 32GB இன்டர்னல் மெமரி வேரியன்ட்டா 10,000 ரூபாய்க்கும், 4GB 64GB 11,000 ரூபாய்க்கும், 4GB 128GB 12,000 ரூபாய்க்கும் சேல் பண்றாங்க. இவங்களும் ஆஃபர்ல இறங்கி வந்திருக்காங்க. 3GB 32GB 9,000 ரூபாய்க்கும், 464 10,000 ரூபாய்க்கும், 428 11,000 ரூபாய்க்கும் அவைலபிளா இருக்கு. இதுவே விவோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆஃபர்ல எதுவுமே இறங்கல, ஆனா ஒரு சில ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நம்ம அடுத்து பார்க்கலாம். இங்க 3GB 32GB 9,000 ரூபாய்க்கும், 3GB 64GB 10,000 ரூபாய்க்கும், 4GB 64GB 11,000 ரூபாய்க்கும் அவைலபிளா இருக்கு. விவோக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் அவைலபிளா இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் கேஷ்பேக்கா உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும் அந்த மொபைல் வாங்கும்போது. இந்த மொபைலை உங்களால் விலை கம்மி பண்ணி SBI கார்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 10%, அப்படி பார்த்தா ஒரு 900 ரூபாய் கம்மியாகிரும். அது மாதிரி அமேசான் கேஷ்பேக் 1000 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 8000 ரூபாய் அல்லது 7000 ரூபாய் பிரைஸ்லேயே இந்த மொபைலை வாங்க முடியும். உங்களுக்கு இந்த ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா மட்டும் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மொபைலில் பார்க்குற அளவுக்கு பெரிய ஃபீச்சர்ஸ் இல்லை. இந்த ரெண்டு மொபைலையும் கன்சிடர் பண்ணுங்க. ரெட்மி நோட் 7S, ரியல்மி 5 ப்ரோ, அந்த ரெண்டு மொபைலும். இந்த ரெண்டில் எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கம்பேரிஷன் பார்த்தா உங்களுக்கே தெரியும். எல்லா இடத்துலையும் ரெட்மி நோட் 7S ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதில் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே, அந்த கார்னிங் கோரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன், அது போக அந்த 48 MB கேமரா, குயிக் சார்ஜிங் சப்போர்ட், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெட்மி நோட் 7S செலக்ட் பண்ணலாம். ஆனால் எனக்கு HD டிஸ்பிளே போதும், கோரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் போதும், எனக்கு அதை விட கொஞ்சம் பெட்டரான ப்ராசஸர், அதை விட பெரிய பேட்டரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரியல்மியை செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த 4 கேமரா உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா. இதை தாண்டி பார்க்கும்போது ரெண்டில் என்ன பொறுத்தவரை நான் ரெட்மி நோட் 7S செலக்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டில் எதை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்றத. இந்த வீடியோலேருந்து கண்டிப்பாக ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. பிடிக்கல அப்படின்னா என்ன பிடிக்கல, ஏன் பிடிக்கல அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.